கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 நாளாகமம் அதிகாரம் 17 வசனம் 27. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை நிறைவேற்றி வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமுள்ளதாய் இருக்கும். 1 நாளாகமம் 17:27 இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரானால் நமக்கு விரோதமாக எந்த மனிதனோ எந்த பிசாசின் கிரியைகளோ எழும்ப முடியாது. அவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் வீட்டில் தங்கியிருக்க வேண்டுமானால், நாம் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அவர் ஆசீர்வதித்தபடியினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்குமானால், கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துவாரானால் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பவன் யார்? ஆகவே தாழ்மையுள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் ஒருவருக்கே பயந்து அவர் ஆலோசனை கேட்டு அவர் சொற்படி நடந்து அவர் கரத்தில் அடங்கி இருப்போமானால் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்போம். ஆகவே கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்து அவர் கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உமக்கு உண்மை உள்ளவர்களாய் உமக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கின்றோம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.